வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோலங்க என்னன்னா, முக்தினா என்ன? இந்தியாவுல ரொம்ப பிரபலமான வார்த்தை முக்திங்கிறது. எல்லாரும் ஏன் முக்தி அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. மகான்கள் முக்தி அடையணுங்கிறாங்க. இறைவனும் முக்தி அடையணும்னு சொல்றாரு. நம்ம சைவ சித்தாந்தத்தில பார்த்தீங்கன்னா, இந்த முக்தி, மோட்சம், சமாதி இந்த மாரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறோம். இப்ப மனிதன் வந்து இந்த பூமியில நம்ம 700 கோடி பேர் வாழ்றோம். ஏன் எல்லாரும் முக்தி அடையணும்? முக்திங்கிறது எதுக்கு? அப்படிங்கிறத பத்தி அந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா சிம்பிளா பார்க்க போறோம். அ அதாவதுங்க என் அனுபவத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, மனித வாழ்க்கைங்கிறது சாதாரணமா எப்படி ஆரம்பிக்குது? அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு என்ன தெரிஞ்சுதோ அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பொறக்கிறோம். ஒரு குழந்தையா பொறக்கிறோம். கை குழந்தையா பொறக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து உணவு குடுத்து நம்மள பராமரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா க்ரோன் அப் ஆகுறோம். நம்மள ஸ்கூல் அனுப்புறாங்க. காலேஜ் அனுப்புறாங்க. ஸோ அந்த கல்விங்கிறது ஒரு அனுபவம். அதுதான் நமக்கு முதல் அனுபவம். அப்புறம் அந்த 15, 20 வயசுக்குள்ள விளையாட்டு பருவம். நம்ம மகிழ்ச்சியா விளையாடுறது. ஸோ இந்த மாரி இன்பங்கள், மகிழ்ச்சிகள்லாம் அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் 20 வயசு கிட்ட நெருங்குறப்ப காதல். அதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போறோம். திருமணம். ஸோ இது மாரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ அத மாரி இன்பங்கள். அ அதெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. பணம் சம்பாரிக்கிறோம். குழந்தை பெத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா போயிட்டே இருக்கு. 35 வயசு, 40 வயசு அப்படியே போகுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்தோனே எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊர் சுத்துறது, அ பணம் சம்பாரிக்கிறது, அ ப புகழ். ஸோ இது மாரி ஒரு ஒரு 5, 6 விஷயம் தான் மாறி மாறி திரும்ப திரும்ப வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி கல்வி, வேலை, திருமணம், காதல், அ அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச உணவ சாப்பிடுறது, பிடிச்ச ஊர சுத்தி பார்க்கறது. ஸோ இது மாரி இன்பங்கள்லாம் மாறி மாறி நம்ம புலன்கள் வழியா அனுபவிக்கிறோம். கண்ணு, காது, மூக்கு, வாய், நல்ல இசைய கேட்கிறோம், நல்லா பிடிச்சத சாப்பிடுறோம், கண்ணு வழியா இயற்கையை ரசிக்கிறோம். ஸோ இப்படி நம்ம புலன்கள் வழியா இன்பங்கள அனுபவிக்கிறோம். அப்புறம் ஒரு 40 வயசுக்குள்ள பார்த்துட்டீங்கன்னா, ஓரளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய பணக்காரனா இருந்தாலும், அடிப்படையா இந்த பூமிங்கிறது எல்லாருக்கும் ஒரு காமன் தான். ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப நம்ம இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்கு முக்திங்கிற ஒரு கான்செப்ட் வருது? மோட்சம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. பிறவா நிலை அப்படிங்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்தில நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள். அதாவதுங்க நான் சொல்றது வந்து என்னன்னா, இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் சொல்றது இன்னும் இன் டெப்த்தா போறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாரி என் வீடியோஸ் எல்லாமே இட்ஸ் அ ஹார்ட் டு ஹார்ட் டாக் பண்ற மாரி. இது வந்து எனக்கு கோடி பேர் பார்க்கணும்னு அவசியமெல்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் எத்தன பேர் பார்க்குறோங்கிறத விட, ஒருத்தர் இதிலேருந்து பயனடைஞ்சு இதோடைய அனுபவ நிலைக்கு அவங்க போறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அது. அதுதான் என்னுடைய வேலை. இப்ப வந்து என்னன்னா, இந்த முக்திங்கிறது வார்த்தைய நல்லா கூர்ந்து கவனிங்க. முக்தின்னு சொல்றோம், விடுதலைன்னு சொல்லுவாங்க, மோட்சம்னு சொல்லுவாங்க, சமாதி, பிறவா நிலை இப்படிலாம் பல விதமான வார்த்தைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் அடிப்படையா என்னன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல படைக்கப்பட்டது மனிதன் அனுபவிக்க தான். நம்ம வந்து ஆசைகள்னால தான் நம்ம இயங்குறோம். ஸோ ஆசைகள அனுபவிக்கிறனால தப்பு கிடையாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஆசைகள்லேருந்து அதோடைய அனுபவத்துக்குள்ள நம்ம போறப்ப, அதனால இன்பங்கள் தான் வருமே தவிர, திருப்தியோ, நிரந்தரமான இன்பமோ வராது. ஒரு 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 பொருள நீங்க வாங்குறீங்கன்னா, அதுல இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஒரு மனிதரோட நீங்க பழகுறீங்கன்னா, அவங்களால இன்பமும் வரும், துன்பமும் வரும். இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம், கணவன், மனைவி இன்பங்கள், மகிழ்ச்சி இருந்தாலும், அதனால இன்பமும் வரும், துன்பமும் வரும். குழந்தை பெத்துக்கிறோம், குழந்தையால இன்பம் வரும், துன்பம் வரும். ஒரு கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க. அந்த காரால இன்பமும் வரும், துன்பமும் வரும். 2ம் வரும். இன்சூரன்ஸ் எடுக்கணும், அத ரிப்பேர் பண்ணணும், அத சர்வீஸ் பண்ணணும், அத ஆக்சிடென்ட் பண்ணா அதுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பொருள அனுபவிச்சாலும், எந்த ஒரு மனிதரோட பழகுனாலும், அவங்களால 2மே வரும். அதுதான் இந்த பூமி வந்து இருவினை கொண்டது அப்படிம்பாங்க. டியூவல் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அப்ப அதனால திருப்தியோ, மன நிம்மதியோ வராது. ப்ளஷர் வரும் அவ்வளோதான். அந்த ப்ளஷருமே ஒரு ஒரு லிமிட் தான். ஒரு ஏஜ் வரைக்கும் தான். அது ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால அதுக்குள்ள அ நிரந்தரமா உங்களால பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ 40 வயசு ஆயிடுச்சுன்னா, நீங்க 20 வயசுல
10 இட்லி சாப்பிடுவீங்க, 10 பரோட்டா சாப்பிடுவீங்க. 40 வயசும்போது அது குறைஞ்சிரும் 5ஆ. இன்னும் 60 வயசு ஆகுறப்போ அது இதாயிடும். ஸோ பேசிக்கலி இந்த உடல்ல இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் அது எல்லாமே அதோடைய இதெல்லாம் உயிர்ப்பு தன்மைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மனித வாழ்க்கையே இயல்பாவே அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே வரும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டிட்டாச்மென்ட் தான். எதையெல்லாம் நம்ம அனுபவிச்சோமோ, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளே அத விட ஆரம்பிக்கணும். அது மேல உள்ள அதீத பற்று, அதையும் விடணும். அந்த பற்று தான் நமக்கு துன்பத்த குடுக்குது. அந்த பற்ற விடுறதும், அந்த ஆசைய விடுறதும் பேர் தான் முக்திங்கிறது. நான் சிம்பிளா சொல்லிட்டேன். பட் பிராக்டிகலா இட்ஸ் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒண்ணும் இல்ல உங்கள்ட்ட ஒரு பேனா இருக்கு. அந்த பேனாவ வந்து உங்கள விட்டு காணாம போயிட்டா கூட, உங்களுக்கு மன நிம்மதி போயிடும். ஒரு சின்னதா ஒரு பொருள் இருக்கு. ஒரு ஷர்ட் இருக்கு. ஏதோ எந்த ஒரு பொருள் மேல நீங்க அதீத பற்று வச்சாலும், அது தொலையிறப்ப, உங்கள விட்டு விலகுறப்ப துன்பமா இருக்கும். அதனால தான் மரண தருவாயில மரணம்ங்கிறது நெறைய முக்காவாசி பேருக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க மனசார இந்த உடம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதீதமான பற்று. இந்த உலகத்து மேல அதீதமான பற்று. இந்த உலகத்து பொருட்கள் மேல அதிகமான பற்று. தான் சம்பாரிச்ச பொருட்கள், தான் சம்பாதித்த மனிதர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரன், பேத்தி யாரையும் விடுறதுக்கு மனசு இல்ல. ஸோ இத எல்லாத்தையும் நம்ம வந்து வாலண்டியரா நம்மளே மனசார விட்டுட்டோம்னா, அதுக்கு பேரு முக்தி, மோட்சம். பிறவா நிலை. நம்ம உடலேன்னா, அதுக்கு பேரு மரணம். அது வந்து திரும்ப நீங்க பொறக்கணும். திரும்ப எல்லாத்தையும் அனுபவிக்கணும். நல்லது, கெட்டதெல்லாம் அனுபவிச்சு, அப்புறம் ஒரு குருவ மீட் பண்ணணும். அப்புறம் இவ்வளோ விஷயமும் உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் திரும்ப நீங்க அந்த டெசிஷன எடுக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு அதுக்கு நடுவுல. அதனால உங்களுக்கு முக்திய பத்தி தெரிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல நீங்க பொறந்திருக்கீங்க. இந்த ஆன்மீக ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கீங்கன்னா, ஆன்மீக அனுபவங்களுக்குள்ள நீங்க வரணும். வந்து இந்த முக்திங்கிற பாதைக்குள்ள நம்ம பயணிக்கணும். அதாவது ஓஷோ அழகா சொல்லுவாரு. என்னன்னா, இந்த மனுஷன்ல எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு இந்த உலகத்துல. மனுஷனுக்கு மட்டும் தான் போர் அடிக்கும் அப்படிம்பாரு. எந்த மிருகங்களுக்கும் போர் அடிக்காது. செஞ்சதையே எத்தனை வருஷம் வேணாலும் அது செஞ்சுட்டு இருக்கும். ஆனா மனுஷனுக்கு மட்டும் தான் அந்த போரிங் வரும். அது வந்து ரொம்ப புத்திசாலியா இருந்தா ஷார்ட் பீரியட்லயே உங்களுக்கு அந்த போரிங் வந்துரும். நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பேரு, பணம், புகழ், பிளெஷர்ஸ் அனுபவிக்கிறது. இது போல தான் இந்த உலகம்ங்கிறது உங்களுக்கு அனுபவமா புரிய ஆரம்பிச்சுரும். நீங்க ரொம்ப புத்திசாலியா, ஷார்ப்பா இருந்தா. முட்டாளா இருந்தா கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது. சில பேருக்கு 60, 70 வயசுல புரியும். சில பேருக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. சில பேருக்கு மரண தருவாயில புரியும். சில பேருக்கு புரியவே புரியாது. அதனால நீங்க இஃப் யூ ஆர் வெரி ஷார்ப்பா இருந்தீங்கன்னா, ஷார்ட் பீரியட்லயே நீங்க புரிஞ்சுப்பீங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமில்ல. இது எல்லாமே ஒரு லிமிட்டட் ஒரு பிளெஷர்ஸ் இது மட்டும் தான் இந்த உலகம். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் தப்பில்ல. ஆனா எது மேலயும் அதீதமான பற்று வச்சுக்க கூடாது. எது மேலயும் அதீதமான பாசம் வச்சுக்க கூடாது. அந்த பற்றும், பாசமும் தான் நமக்கு துன்பத்த குடுக்குது. அத நம்ம சொல்லிட்டோம் வார்த்தையா. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க சும்மா போய் ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல ஒரு இடத்துல போய் உட்கார்றீங்க. போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவீங்க. டீ குடிக்க போவீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல உட்கார வருவீங்க. வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல அந்த இடத்து மேல உங்களுக்கு பற்று வரும். நீங்க ஒரு ரோடு வழியா போவீங்க உங்க ஊர்ல. "இத பாரு இது என்னோட ஸ்கூல்" அப்படிம்பீங்க. நம்ம படிச்ச ஸ்கூலு. அதுக்குள்ள அது நம்மளோட ஸ்கூல் ஆயிடுச்சு. இது என் கம்பெனி அப்படின்னு. உன் கம்பெனி கிடையாது. நீ வேலை பார்த்த கம்பெனி. அதாவது மனம் வந்து எது மேலயும் சீக்கிரமா, அதீதமா ஒரு பற்று வச்சுக்கும். அதான் இந்த ஞானிகள்லாம் இருப்பாங்க. அ ஹிப்பீஸா ஏதோ சொல்லுவாங்க. அந்த 3 நாளைக்கு மேல அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க ஆக்சுவலி. ஏன்னா, அந்த அந்த இடத்து மேலயும், அந்த மனிதர்கள் மேலயும் ஒரு பற்று வந்துரும் அப்படின்னு. ஆன்மீகம்ங்கிறதே இந்த பற்ற அறுக்கிறது தான். அதான் "பற்றறுத்து பலன் கொடுக்கும்" அப்படின்னு சிவபெருமான் சொல்லுவாரு. ஸோ, அதனால இந்த உலகத்த நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அனுபவிங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சதோ, அத வச்சுட்டு நீங்க நல்லா சந்தோஷமா அனுபவிங்க. ஆனா, எது மேலயும் பற்று வைக்காதீங்க. பற்று வச்சீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வாழ்றப்பயும் துன்பத்த குடுக்கும், சாகுறப்பயும் துன்பத்த குடுக்கும், செத்து திரும்பி பொறந்து வந்தாலும் துன்பத்த குடுக்கும். அதனால இது வந்து ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது இந்த பூமி. நம்ம இங்க நிரந்தரமா இருக்கிறதுக்காக வரல. இது வந்து ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. இது வந்து நம்ம சும்மா ஒரு டூர் வந்திருக்கோம். அதாவது அந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்த ஒரு சின்ன துளி. அத வந்து யோக சாஸ்திரத்துல ஜீவன், ஆத்மா அப்படிம்பாங்க.
பரமாத்மாம்பாங்க. அது நீங்க என்ன வார்த்தை வேணா வச்சுக்கோங்க. இறைவன்னு வச்சுக்கோங்க, சிவம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, பரபிரம்மம். அதிலேருந்து வந்த ஒரு துளி தான் நம்ம. இப்ப திரும்ப நம்ம என்னன்னா, இங்கேருந்து நம்ம திரும்ப போய் பரமாத்மாவோட கலக்கணும். அதுதான் முக்தி மோட்சம்ங்கிறது. ஆனா இங்க வந்தோனே, இந்த உடலுக்குள்ள நம்ம வந்தோனே, இங்க இருக்க மனிதர்கள் மேலயும், இங்க இருக்கிற பொருட்கள் மேலயும் அதீதமான பற்று. இத நம்ம நிரந்தரமாக்க முயற்சி செய்றோம். பெர்மனன்ட் ஆக்க முயற்சி செய்றோம். அப்பதான் நம்ம மனசுல பயம், குழப்பம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இங்க நம்ம எதையும் நிரந்தரமா உருவாக்க தேவை கிடையாது. இங்க எதையுமே நம்ம ஆழமா கால் பதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது இது வந்து ஒரு டெம்பரவரி பிளேஸ். அதனால எது மேலயும் அதீத பற்றோ, எது மேலயும் அதீத ஆசையோ வைக்கக்கூடாது. அதெல்லாம் வச்சீங்கன்னா, திரும்ப நீங்க பிறக்க வேண்டி வரும். ஸோ, அப்படி நீங்க அ உங்களுக்கு அந்த ஆசைகள பத்திய புரிதல்கள் வருது பார்த்தீங்களா? அந்த புரிதல் வர்றது தான் முக்திக்கான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஒரு ஆசைப்படுறீங்க. அந்த ஆசைய அனுபவிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு இன்பம் வருது. அந்த இன்பத்தினாலேயும் உங்களுக்கு பின்னாடி ஒரு துன்பம் வருது. அப்ப அந்த இன்பம் நிலைச்சு நிக்கிறதில்ல. அதனால உங்களுக்கு திருப்தி வர்றதில்ல. அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு எப்போ வருதோ, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதனும் நமக்கு இன்பம், துன்பம் 2யும் குடுக்குறாங்க. அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வர்றப்ப, நீங்க யார் மேலயும் பற்று வைக்க மாட்டீங்க. எது மேலயும் பற்று வைக்க மாட்டீங்க. அதுக்கு அந்த அந்த புரிதலுக்கு பேரு தான் விடுதலை, மோட்சம், முக்தி. அதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். அதிலேருந்து உங்களுக்கு தியானத்த நோக்கி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக ஆரம்பிப்பீங்க. அது வந்து நம்ம ஃபர்தரா பேசுவோம். தியானம்க்குள்ள நம்ம என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது. இப்ப நான் இந்த வீடியோல என்ன சொல்ல வரேன்னா, ஏன் முக்தி அடையணும்? முக்தினா என்ன? நீங்க முக்தி அடைய விரும்பல, முக்தி அடையணும் அப்படின்னு நீங்க நினைக்கலன்னா, உங்களுக்கு இன்னும் சரியா புரியல. இன்பம்னா என்னன்னு புரியல, ஆசைன்னா என்னன்னு புரியல, மனம்னா என்னன்னு புரியல, ஆன்மானா என்னன்னு புரியல, இறைவன்னா என்னன்னு புரியல அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். ஆனா வலுக்கட்டாயமா முக்தி அடையணும் அப்படின்னு நம்ம இறைவன் அடையணும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இறைவனும் அத விரும்பல. எல்லா ஆசையும் அனுபவிக்கணும்னு தான் நம்மள அனுப்பி அனுப்பி வைக்கிறார். சும்மா ஒரு டூர் மாரி அனுப்பி வைக்கிறார். இப்ப நீங்க கொடைக்கானல் போறீங்க, ஊட்டி போறீங்க, சுவிட்சர்லாந்து போறீங்க, அமெரிக்கா போறீங்க. எங்கேயாவது அங்கலாம் அழகா ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்கு. அங்க ஒரு இது இருக்கு. அங்கேயே நீங்க நிக்கணும்னு நெனைப்பீங்களா? அ சும்மா பார்ப்பீங்க, வேடிக்கை பார்ப்பீங்க, 1 நாள் இருப்பீங்க, 1 வாரம் இருப்பீங்க, வந்துருவீங்க அவ்வளோதான். திரும்ப உங்க வீட்டுக்கு. அதே மாரி தான் இந்த பூமிக்கு நம்ம சும்மா ஒரு டூர் மாரி வந்திருக்கோம். இங்க போய் பெர்மனன்ட்டா எதையாவது ஒண்ண பண்ணணும், பெர்மனன்ட்டா இது எல்லாத்தோடையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்டின்லாம் நெனைக்கக்கூடாது. நம்ம சும்மா ஒரு விளையாட்டு மாரி விளையாடணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். இறைவன் கூப்புட்றப்ப அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கணும். அந்த மாரி ஒரு மனநிலையில தான் நம்ம வாழணும். ஸோ அதுதான் வந்து அ முக்தி. அதுதான் முக்தியோட இது. இன்னும் ஃபர்தரா இத பத்தி நம்ம பேசுவோம். அ இப்போதைக்கு இந்த வீடியோவ இப்படியே முடிச்சுப்போம். வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் நன்றி.